ஹலோ எவ்ரிவன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டேட்டா செக்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அதில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டேட்டா செக்ஷன் பார்த்தோம், லீனியர் அண்ட் நான் லீனியர் டேட்டா செக்ஷன். ஸோ இப்போ வந்து அந்த லீனியர் டேட்டா செக்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாட் ஆர் த லீனியர் டேட்டா டைப்ஸ்? அரே, ஸ்டாக், கியூ அண்ட் லிங்க்ட் லிஸ்ட். இதுதான் வந்து லீனியர் டேட்டா செக்ஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த அரே. வாட் இஸ் அரே? Array is defined as a collection of elements with the same or different data types. So array is என்ன எப்படி இருக்குன்னா ஒரு சீக்வன்ஸாக கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ். அதாவது உள்ளுக்குள்ள வந்து அந்த எலிமெண்ட்ஸ் அல்லது அந்த வேல்யூஸ் எப்படி இருக்கும், நம்ம இன்டிஜர் வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங்கை வச்சுக்கலாம், அல்லது பூலியன், லைக் எனி டேட்டா டைப்ஸ். ஓகே, நம்ம டேட்டா டைப்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐட்டம்ஸ் ஸ்டோர்ட் அட் அ contiguous memory locations. அப்படின்னா என்னன்னா அது வந்து எப்படின்னா சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மெமரி அலோகேஷன் வந்து அரைக்கு வந்து எப்படி இருக்கும், இப்போ இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 அதுக்கு மெமரி அலோகேஷன் வந்து கண்டிஜியஸ் மெமரி அலோகேஷன்ஸ் இருக்கும், சீக்வன்ஸ். It is one of the simplest data structure where each data elements can be randomly accessed by using its index number. ஆமாம், ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே ரொம்ப ஈஸியானது, பேசிக்கானது, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்தீங்கன்னா அரே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, கேன் பி ரேண்டம்லி அக்சஸ்டு பை யூசிங் இட்ஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம அந்த அரையோட இண்டெக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 4, அரே ஆஃப் 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணோம்னா அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அரே எப்படி ஸ்டோர் ஆகுது, இதுதான் பாருங்க. 2, 1, 5, 3, 4 அப்படின்றது வேல்யூஸ், இட்ஸ் எலிமெண்ட்ஸ். அது வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது, அடுத்து 1 இண்டெக்ஸில் 1ன்ற வேல்யூ இருக்குது, 2ன்ற இண்டெக்ஸில் வந்து 5ன்ற வேல்யூ இருக்குது, 3ன்ற இண்டெக்ஸில் வந்து 3ன்ற வேல்யூ. ஸோ இந்த தான் ஓகே, இப்படி தான் வந்து அரே வந்து ஸ்டோர் ஆகும். அதோட மெமரி அலோகேஷன் எப்படி இருக்கும், இட்ஸ் அ கண்டிஜியூஸ் மெமரி லொகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அரே எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர், நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், கொஷின் பேப்பர் இருக்குது, அந்த கொஷின் பேப்பருக்கு வந்து இந்த கொஷினுக்கு இவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ ஜஸ்ட் எல்லா கொஷின்ஸையும் நம்ம அரேயில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை இட்டரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு கொஷின்ஸ் கிடைக்கும். இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இஸ் ஸ்டாக். ஸோ ஸ்டாக்னாவே என்ன, ஸ்டாக் பண்ணி கொண்டுட்டு போகிறோம், அப்படி ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ அப்படியே அடிக்கடிக்கு கொண்டுட்டு போகிறது, அதுதான் ஸ்டாக். ஓகே, ஸோ எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர் இன் த LIFO பிரின்சிபல். வாட் இஸ் எ LIFO? LIFO மீன்ஸ் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது யார் லாஸ்ட்டாக போயிருக்காங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டாக வெளியாகும். இதுதான் வந்து ஸ்டாக்கோட கான்செப்ட். ஓகே, எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த LIFO பிரின்சிபல். ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். The last element stored in a stock will be removed first. அதான் நம்ம சொன்னோம், யார் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட், யார் லாஸ்ட்டாக வந்திருக்காங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டாக ரிமூவ் ஆகுங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து ஸ்டாக். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு வேல்யூ இப்படி தான் ஸ்டாக் பண்ணோம். ஒரு புக்ஸ் எடுத்துக்கோங்க, புக்கு நம்ம வந்து அடுக்கி வைக்கிறோம். ஸோ கீழே ஒரு புக் வைக்கிறோம், அப்புறம் மேலே ஒரு புக் வைக்கிறோம், மேலே அதுக்கு மேலே மேலே புக் வச்சுட்டே போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு புக்கு எடுக்கணும் அப்படிவீங்க, கீழே இருக்கிற புக்கை எடுக்க முடியாது. கீழே இருக்கிற புக்கை எடுத்தீங்கன்னா எல்லா புக்கும் கீழே விழுந்துடும். ஸோ என்ன பண்ண போகிறோம், மேலே உள்ள ஸ்டாக்கில் ஃபஸ்ட் யார் லாஸ்ட்டாக நம்ம ஒரு புக் வச்சோமோ அந்த புக்கை தான் எடுக்க முடியும். அதுக்கடுத்து எந்த செகண்ட் லாஸ்ட் என்ன இருந்துச்சோ, தேர்ட் லாஸ்ட் என்ன இருந்ததோ, ஸோ இப்படி தான் நம்ம வந்து எடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் ஏதாவது ஒரு பொருளை போட்டுகிட்டே வாங்க. ஸோ என்ன ஆகும், ஸ்டாக் ஆகிக்கிட்டே வரும். அப்படி நீங்கள் அடுத்து அந்த பொருளை எடுக்கிறது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு பொருளை எப்படி எடுக்க முடியாதுல்ல. ஸோ எது லாஸ்ட்டாக நம்ம போட்டோமோ அதை தான் ஃபஸ்ட் எடுக்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு இப்படி கொண்டுட்டு வர்றது தான் ஸ்டாக். ஓகே, லெட்ஸ் see the stack example. ஸோ உமன்ஸ் பேங்கிள். ஸோ நம்ம வந்து பேங்கிள் போடுறோம். ஸோ என்ன பண்ணுவோம், 1 by 1 தான் இந்த பேங்கிள் வந்து போடுவோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, எந்த லாஸ்ட்டாக பேங்கிள் போச்சோ அதை தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டாக போன பேங்கிள் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது இமீடியட்டாக. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக். ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள், மொபைல் ஃபோன் காலாக்ஸ். மொபைல் ஃபோன் காலாக்ஸ் எடுத்துங்க. இப்போ நீங்கள் மிஸ் கால் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், யார் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக மிஸ் கால் வந்தாங்களோ அவங்களோட தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து முன்னாடி வந்தவங்க அதுக்கு முன்னாடி. ஸோ ஈவன் நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் கால் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும். ரியல் டைம் அப்ளிகேஷனில் ஸ்டாக் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மொபைல் லாக்கோட உங்களோட ஹிஸ்ட்ரி, காலிங் ஹிஸ்ட்ரியை பார்க்குறது. வாட் இஸ் அ கியூ? கியூ இஸ் நத்திங் பட், நார்மலாக நீங்கள் போய் ஒரு கியூவில் நிற்கிறீங்க, ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு கடையில் கியூவில் நிற்கிறீங்க, என்ன நடக்கும், ஒரு தேட்டரில் டிக்கெட் வாங்குறதுக்கு கியூவில் நிற்கிறீங்க, என்ன நடக்கும், யார் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வீஸ், யார் ஃபஸ்ட்டாக வந்தாங்களோ அவங்களுக்கு அவங்களும் ஃபஸ்ட்டாக சர்வ் பண்ணுவாங்க. அதான். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த FIFO பிரின்சிபல். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து FIFO பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸ்டாக் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், பட் கியூ வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். கியூனாவே ஜஸ்ட் இமேஜின் நம்ம ஒரு கியூ கவுண்டரில் நிற்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக சர்வ் பண்ணுவாங்க உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்டோர் இன் த கியூ வில் பி ரிமூவ்டு ஃபர்ஸ்ட், விச் மீன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக போயிட்டீங்க, உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆகிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்
ஃபர்ஸ்ட் அவுட். இப்படி தான். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கியூ எடுத்துக்குவோம். அந்த கியூவில் வந்து ஃபர்ஸ்ட் யார் நம்பர் 3ன்ற வேல்யூவை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அதில் வந்து ஒரு நம்பர் 1ன்ற வேல்யூ, அடுத்து நம்பர் 2ன்ற வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ரிமூவ் என்ன நடக்கும், பின்னாடி இருந்து நடக்குது. ஸோ மீன்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். கேஷியர் லைன் என்ன ஸ்டோர். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கேஷியர்கிட்ட நம்ம வந்து பொருள் வாங்க போகிறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறவங்க, அங்கே பொருளை வாங்கிட்டு கியூவில் நிற்கிறாங்க. ஸோ கேஷியர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் கேஷ் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கடுத்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க, வாட் இஸ் அ லிங்க் லிஸ்ட். ஓகே, அந்த லிங்க் அந்த வார்த்தையிலே இருக்குது இந்த மீனிங்ஸ். லிங்க் லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கோம், கனெக்டட் ஈச் அதர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க, எலிமெண்ட்ஸ் ஆர் கனெக்டட் த்ரூ எ சீரீஸ் ஆஃப் நோட்ஸ். அதாவது ஒரு நோட்ஸ் அல்லது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் அந்த ஒரு ஐட்டத்துக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கும், அது போக அந்த நெக்ஸ்ட் ஐட்டம் எங்கே இருக்குது அப்படின்ற ரெஃபரன்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான், தி எலிமெண்ட்ஸ் ஆர் கனெக்டட் த்ரூ எ சீரீஸ் ஆஃப் நோட்ஸ் and each node contains a data item and address to the next node. அதுதான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டை வந்து தெரியாது, ஆனால் அவரோட ஃப்ரெண்டை உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்குறீங்க, அவர் தான் ஒரு ஐட்டம்ஸ், ஒரு பொருள், அந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு நான் இவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், எனக்கு அட்ரஸ் கொடு. அப்போ அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கனெக்டட் டு ஈச் அதர். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் கிட்ட போய் இன்னொருத்தர நம்ம பார்க்கணும்னு விரும்புகிறோம், ஸோ அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்குறோம். ஸோ கனெக்டட், ஹீ நோஸ் த அட்ரஸ். ஸோ அந்த ரெண்டாவது ஃப்ரெண்டு மூலியமாக நம்ம மூணாவது ஃப்ரெண்டை பிக் பண்ணி பாருங்க. ஸோ ஒன்றுன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஒரு நோடு, ஒரு நோடுன்னு எடுத்துக்கோங்க, ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டில் எனக்கு ஒன்றுன்ற வேல்யூ இருக்குது. அது போக அந்த நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டோட அட்ரஸ், அந்த ரெஃபரன்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் கேட்கலாம், ஐ வாண்ட் டு கனெக்ட் த நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட், கேன் யூ கிவ் மீ த அட்ரஸ். அப்போ உடனே என்ன பண்ணுவோம், அதுக்கிட்ட வந்து அந்த லிங்க் இருக்குது, அது நம்ம செகண்ட் அட்ரஸை கொடுக்கும். ஸோ செகண்ட் அட்ரஸ்ட்டை போகிறோம், ஐ வாண்ட் டு சி திஸ் தேர்ட் ஒன் பர்சன், கேன் யூ கிவ் மீ த அட்ரஸ், அந்த அட்ரஸ் நெக்ஸ்ட் அட்ரஸ். ஸோ இப்படி தான் லிங்க் இருக்கும். ஸோ லிங்க்ட் லிஸ்ட், எலிமெண்ட்ஸ் ஆர் கனெக்டட் டு அ சீரீஸ் ஆஃப் நோட்ஸ். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நம்ம எங்கே இந்த லிங்க் லிஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இமேஜ் வியூவர். இப்போ வந்து இமேஜ் வியூவர், நீங்கள் வந்து நிறைய கேலரி வச்சுருக்கீங்க, ஒரு கேலரி வச்சுருக்கீங்க. ஸோ அதில் போய் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும், வியூவர் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க, பேக்கு போகணும், அப்புறம் நெக்ஸ்ட் போகணும். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவீங்க, அடுத்த நெக்ஸ்ட் என்ன இருக்கும். ஓகே, இதுதான். ஸோ ஒன்று என்ன இருக்கும், கனெக்டட் ஈச் அதர். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர். நீங்கள் ஒரு ஆடியோ வந்து லிசன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க, ஒரு சாங் லிசன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் போகணும்னு விரும்புவீங்க அல்லது பேக்கு போகணும்னு விரும்புவீங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து என்ன, லிங்க் லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அதோட அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான். அது போக இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ப்ரௌசர் இருக்குது. ப்ரௌசரில் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் பண்ணால் ஒரு வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து நிறையா பேஜஸ் ப்ரௌஸ் பண்ணுவோம். அப்போ மேலே வந்து நம்ம என்ன பண்ணலாம், பேக்கு கிளிக் பண்ணலாம். பேக்கு கிளிக் பண்ண உடனே நமக்கு பேக் போகும், ஃபார்வர்ட் போகும், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அங்கெல்லாம் வந்து எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் அ லிங்க் லிஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே, ஸ்டாக், கியூ அண்ட் லிங்க் லிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் உள்ள ட்ரீ அண்ட் கிராஃபை பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you soon.